Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote app. BuyMote app is one of the online shopping app. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர், ஓரல் கேர், இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டில் இருந்தே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் விலை குறைவாகவும் நல்ல தரமான பொருளாகவும் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்புன்னே சொல்லுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. இதுக்கு நான் வந்து ஒரு சில்க் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி பாபினில் சுற்றி டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் இந்த நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில், இதுக்கு வந்து த்ரெட் நீடில், இதுக்கு வந்து நம்பர் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஸ்டிச்சு போடலான்னா, இது மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு அவ்வளோதான் இருக்கணும். 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட்டு கூட எடுத்திருக்கேன் நான், அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இது லைன் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்டிச்சு வந்து ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது லூஸ் ஆகிடும். ஸோ எங்கே நீங்கள் வந்து ஃப்ளாட் லோடிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இதை வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் இந்த 1/4 இன்ச்சு கேப்பு, இதுக்கு மேலே வந்து ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வேணால் கூட போகலாமே தவிர அதிகமாக வந்து இந்த கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கீழே இருக்க லைனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான், அப்படியே அதே தான். இப்போ அந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலே இருக்க லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி அங்கே த்ரெட்டை கீழே எடுத்து அங்கே மேலே வந்து ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போடுவோம் இல்லையா, அது மாதிரி அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு பஞ்ச் பண்ணி கீழே ஒரு லாக்கு. இதே தான் நம்ம திரும்ப 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 ரொட்டேஷன் தான் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீடில் மேலே எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே வந்து ஒரு பஞ்ச் பண்ணி நீடில் வெளியே எடுத்து அந்த லாக், அந்த ஸ்டிச்சு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் போட போகிறோம். போட்டுட்டு அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து கீழேருந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச்சு போட போகிறோம். இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சுன்னு சொல்லுவேன். இந்த ஃப்ளாட் லோடிங்கை வச்சு நாம் பீடில் ஃப்ளாட் லோடிங் லோடு பண்ணலாம், த்ரெட்டில் பண்ணலாம், கட்தானாவில் பண்ணலாம், ஜர்தோசியில் பண்ணலாம், எதில் வேணாலும் நம்ம வந்து இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு வந்து போட முடியும். நீங்கள் வந்து இன்னும் போக போக வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ்லலாம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள், அதாவது பீடு, இது கட்தானா, ஜர்தோசி எல்லாத்தையுமே போட்டு எம்போஸ்டாகவும் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃப்ளாட் லோடிங்கை வச்சு தான் நம்ம வந்து நிறைய ப்ளவுஸில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. அதனால் நீங்கள் வந்து இதை ரொம்ப கவனமாக போடுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான், ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே நம்ம வந்து அந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. நீடில் கீழேருந்து எடுக்கிறீங்க, மேலே கொண்டு போகிறீங்க, அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதில் வந்து ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போடுறோம். லாக்கிங் ஸ்டிச்சு போட்டுட்டு திரும்ப வந்து கீழே கொண்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச்சு, அதில் அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இதை ஈஸியாக நீங்கள் போடலாம். இதை வந்து இப்படியே ரொட்டேஷனாக திரும்ப திரும்ப நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து போட ஈஸியாக இருக்கும். இதை நான் இன்றைக்கி ஒரு 2-3 ஷேப்லேயும் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக ஒரு 30 சென்டிமீட்டராவது ஹைட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் இவ்வளோ லென்த்தில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறதுக்கு வரும். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஸ்டிச்சை வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்து போடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஆரம்பிக்கும் போது இதில் என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே அவ்வளோ தூரம் பெரிய ப்ராஜெக்டாக பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகி ஸ்டிச்சில் ஒரு பெரிய இதே வந்துடும், நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த ஸ்டிச்சை இப்படி தான் போடணும் அப்படிங்கிற ஐடியாவே கிடச்சிரும். அதனால தான் உங்களை எல்லாரையுமே வந்து இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு நார்மல் டிசைனாக இருந்தால் ஒரு 15 சென்டிமீட்டர் எடுங்க, பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 30 சென்டிமீட்டர் எடுங்கன்னு சொல்கிறது. 30 சென்டிமீட்டருங்கிறது உங்களுக்கு A4 சைஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா ஓகே. அந்த சைஸில் பண்ணும்போது உங்களுக்கு A4 சைஸ் எடுத்திங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா 29 சென்டிமீட்டர் வரும் ஒரு டிசைனும். ஒவ்வொரு டிசைனும் 29 சென்டிமீட்டர் வரும். ஸோ அது வந்து இனஃப். அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். என்ன டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிசைனை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஃபெமிலியர் ஆயிடுவீங்க ஒரு ஸ்டிச்சில். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்காக தான்
இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுக்குறதே. ஸோ இந்த ஒர்க்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும். அது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத. இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது இல்லையா ஸ்டிச்சஸ்ஸு. நம்ம வந்து கரெக்டாக அந்த கோட்டு மேலே தான் குத்துவோன்னு சொல்ல முடியாது. குத்திட்டு கீழே ஒரு லாக்கிங் ஸ்டிச் போகிறது, ஒரு சின்ன பாயிண்ட் கீழே இறங்கலாம், மேலே ஏறலாம், அந்த மாதிரி மாறி மாறி போகலாம். அதனால் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து இது அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை வந்து அந்த இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, சுற்றி 4 சைடும் வந்து நம்ம இப்போ வந்து அதை செயின் ஸ்டிச்சு போட்டு கவர் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃப்ளாட் லோடிங் போடும்போது கண்டிப்பாக இப்போ ஒரு லோட்டஸே போடுறீங்கன்னு வைங்களேன், லோட்டஸில் போடும்போது இந்த சென்ட்ரு போர்ஷனை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இருக்க பெட்டல்ஸ் ஒரு இந்த சைடில் ரைட் சைடு ஒரு 3 பெட்டல், லெஃப்ட் சைடு ஒரு 3 பெட்டல் இருக்குன்னா 3யும் தனித்தனியாக போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரு பார்ட்டுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அடுத்த பெட்டலுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த பெட்டல்னு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டே போகணும். அப்படி கிளியர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதோட அவுட்லைன் வர்றது. அவுட்கமிங் அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்கன்னா அதோட அவுட்கமிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா சைடில் வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். ஓகேவா? இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். செயின் ஸ்டிச்சை வச்சு நீங்கள் அவுட்லைன் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இல்லை இதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட்லலாம் வந்து வேறு ஏதாவது பண்ணும்போது நம்ம வந்து ஏதாவது ஒர்க் பண்ணும்போது நம்ம பீடு வச்சோ இல்லை ஜர்தோசி வச்சோ கூட இது அவுட்லைன் கவர் பண்ணலாம். ஒரு லீஃபே போடுறீங்க, உள்ள லீஃபுக்கு இந்த ஃபில்லிங் கொடுத்துட்டு ஜர்தோசி வச்சு கூட நம்ம அந்த லீஃபை வந்து அவுட்லைன் வந்து ஃபில் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அட்வான்ஸில் உங்களுக்கு நிறையவே நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன் நீட்டாக. இப்போ நான் இந்த இதுக்கு அவுட்லைன் போட்டேன், இந்த ஸ்டிச்சை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறேன். இதை வந்து இன்னொரு மெத்தடில் போடலாம். எப்படின்னா இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே 2 கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதே தான் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன மாறுதல் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு கேப் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டினீங்கனாலும் இந்த செயின் வந்து லூஸ் ஆகாது இந்த ஸ்டிச்சு. பட் இதை விட அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக லூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேக்ஸிமம் அதுக்கு மேலே எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ இந்த 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 2 லைன்லேயும் ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறது. அவுட்லைன் மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு கீழேயும் மேலேயும் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே ஸ்டிச்சை நம்ம அதில் போட போகிறோம். அது எப்படி போடுவோம் தெரியுமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நீடில் வந்து அந்த கோட்டு மேலே பஞ்ச் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த அவுட்லைன் போட்டிருக்கோம்ல அதுக்கு உள்ளே பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். அங்கே எடுத்து திரும்ப வந்து மேலே இருக்க லைனில் உள்பக்கமாக பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த லாக்கிங் ஸ்டிச்சு போடுறத வெளியில் இருக்க அந்த இது இருக்கு இல்லையா, அவுட்லைன் இது செயின் ஸ்டிச்சு போட்டிருக்கோம்ல அதுக்கும் வெளியில் குத்தி எடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பிசுறு ஒரு மேலேயும் கீழே ஏறி இல்லாமல் ஸ்டிச்சு வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கும் திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு அவுட்லைன் செயின் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அது கொஞ்சம் டபுள் வேலை மாதிரி இருக்கும். பிகினராக இருக்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போக போக வந்து ஸ்டிச்சு போடும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் செயின் போடணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சில இடத்துல தான் நம்ம அந்த செயின் போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். நார்மலாக போடலாம். பட் இது ஒரு மெத்தடு, அதுக்காக தான் நான் இதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், அந்த கீழே இருக்க லைனில் உள்பக்கமாக பஞ்ச் பண்ணி எடுத்து மேலே இருக்க லைன்லேயும் உள்பக்கமாக பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து மேலே அந்த லாக்கிங் ஸ்டிச்சை வந்து அந்த செயினுக்கு மேலே கொண்டு போகிறேன். அதே மாதிரி கீழே போடுற லாக்கையும் செயினுக்கு கீழே கொண்டு வரேன். அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு 2 வேலை மாதிரி, மேலே ஒரு செயின் கொடுக்கணும், அப்புறம் திரும்ப ஒரு அவுட்லைன் செயினும் கொடுக்கணும். அதனால் இது நான் பிகினராக இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த லைனில் ப்ராப்பராக வரமாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த கோட்டு மேலேயே நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை கூட கண்டினியூ பண்ணலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. பட் இது வந்து எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணியே ஆகணும். ப்ராஜெக்டோட மினிமம் சைஸே வந்து உங்களுக்கு அந்த A4 சைஸ் ஷீட்டு அந்த சைஸுக்கு இருக்கணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக பழகும். ஸோ இதுன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் வந்து பீடு, ஜர்தோசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோடிங்கில் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே இருக்குது, எல்லாத்த வச்சும் நீங்கள் பண்ணலாம். நெக்லைனில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் த்ரெட்டு பைப்பிங் கொடுத்து எம்போஸ்டாக வந்து இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் பைப்பிங் இது கொடுக்கலாம், லோடிங் கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு த்ரெட் பைப்பிங் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்லைன் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த சுகர் பீடு கொடுத்துட்டு
த்ரெட்டோ இல்லை வேறு ஏதோ உள்ளே கொடுத்துட்டு கூட நம்ம மேலே பீடு வச்சு லோட் பண்ணிங்கனாலும் அந்த லோடிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 லைனையும் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கும் அவுட்லைன் கொடுத்து தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேவா? அவுட்லைன் கொடுக்காம மட்டும் ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்து தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எதை சூஸ் பண்ணி போட்டாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ, எனக்கு வந்து இல்லை எனக்கு சும்மா இன்னொரு லைன் போட்டு போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா நார்மலாக போடுற மாதிரி போடுங்க. 2 மெத்தடுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2ல் எதை ஃபாலோ பண்ணாலும் சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஷேப் வச்சுருக்கேன். சின்ன சர்க்கிள், ஒரு ஃப்ளாரோட பெட்டல் மாதிரி, ஒரு லீஃப் பேட்டர்ன் 3மே வச்சுருக்கேன். இப்போ இது 3யுமே தனித்தனியாக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். இது 3யும் வச்சு நீங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளாரே உருவாக்கலாம். இந்த ரவுண்டு வந்து ஃப்ளாரோட சென்டர், இது வந்து பெட்டலு, இது வந்து லீஃபு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளார் வந்து எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ரவுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கார்னரில் ஆரம்பித்து அந்த அவுட்லைனுக்கு உள்ளே குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லாக்கிங் ஸ்டிச்சை வந்து அந்த அவுட்லைன் அந்த லைன் மேலே நான் போடுறேன். அதை தாண்டி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த சர்க்கிளோட ஷேப்பே மாறிடும். மேலே தாண்டி போனாலும் சரி, கீழே தாண்டி போனாலும் அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வராது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, ஒரு அவுட்லைன் ரவுண்டு போடுறீங்கன்னா உள்பக்கம் அந்த அவுட்லைனுக்கு உள்பக்கமாக ஃபஸ்ட்டு நீடில் எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் அவுட்லைனுக்கு உள்பக்கமாகவே குத்துங்க. அந்த லாக்கிங் ஸ்டிச்சை அந்த அவுட்லைன் மேலே குத்துங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இது ஒரு சின்ன ரவுண்டு. இந்த ரவுண்டு இது வந்து ஃப்ளாருக்கு நடுவில் வைக்கிற ரவுண்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ரவுண்டை வந்து போட்டுட்டு நான் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷேப்பு பார்த்திங்கன்னா இந்த பெட்டல் மாதிரி ஒரு ஷேப் போட்டிருக்கேன். எப்பயுமே பெட்டல் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் குறுகலாக இருக்கும், மேல் பக்கம் அகலமாக இருக்கும். ஸோ அதை எப்படி போடுறதுங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஆரம்பித்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்க போகிறோங்கிறதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன். இங்கே ஆரம்பித்து இந்த சைடில் கொஞ்சம் கிராஸாக தான் குத்தி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம கொண்டு போகணும். இதையே என்ன பண்ணலான்னா, இப்போ பெரிய ஃப்ளாராக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு இந்த பக்கம் கூட போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இதையே வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிராஸாக போயிட்டே இருக்கேன். இது கீழ்ப்பக்கம் வந்து குறுகலாக இருக்குது, மேல் பக்கம் அகலமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, குத்துன இடத்துலேயே நம்ம குத்துற மாதிரி தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்க அந்த பெட்டல் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட்ரு வர வர வந்து நம்ம ஸ்டிச்சு வந்து நேராக வந்துடணும். அப்போ அதான் பார்க்கும்போது அந்த பெட்டல் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. இல்லையே இப்படி சைடில் போட்டும் போகலாம், ஃபில்லிங் ஸ்டிச்சு எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் பெட்டல் வந்து பார்க்கும்போது ஒரு இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, சாட்டின் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் சாட்டின் ஸ்டிச்சு போடுவோம், அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போது ஒரு பதிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் வரும்போது சென்ட்ரு வரும்போது உங்கள் ஸ்டிச்சு வந்து நேராக வந்துடணும். கீழே இருக்கிறத வந்து குத்துன இடத்துல நீங்கள் குத்தி எடுத்தால் கூட ஸ்ட்ரைட்டாக மேலே வர வர வந்து சென்டராக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு இங்கே ஆரம்பித்து அந்த பக்கம் போய் முடியறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சென்ட்ரு கொண்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் சாய்வாக கொண்டு போகிறேன். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு கார்னரில் ஆரம்பித்து ரைட் சைடு போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் கொண்டு போயிடணும். ரைட் சைடு கிராஸாக கொண்டு போயிடணும். அப்போ பெட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வெல்வெட் ஷேப்பில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி பண்ணலாம். இது இல்லை நான் கிராஸாகவே போடுறேன்னாலும் போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. பட் ஃப்ளாருங்கும் போது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஷேப்பையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேப்பு பண்ணுறதுக்கு இந்த 3யுமே போட்டுக்காங்க, பழகிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 3 ஷேப்பையுமே போட்டு காமிச்சிட்டேன். ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஷேப்புக்கு இந்த ரவுண்டு, இந்த பெட்டலு, இந்த லீஃபு 3யும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டு டிசைன் பண்ணணும். ஓகேவா? அது என்ன நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். பட் ப்ராஜெக்டோட ஹைட்டு கொஞ்சம் ஒரு 30 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா பெட்டர். ஏன்னா இந்த ஸ்டிச்சு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபெமிலியராக ரொம்ப ஈஸியாக வர்ற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக வரணும். இந்த ஸ்டிச்சு நான் போடுறேன் அப்படின்னா கடன்னு ஒரு நெக்லைனில் நம்ம லோடு ஆரம்பிக்கிறோன்னா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயாவது சீக்கிரம் அந்த ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்பீடு வரணும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் பெரிய டிசைனாக எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பீடு பிக்கப் ஆகும். அதுக்கு தான் நான் வந்து டிசைனை கொஞ்சம் பெருசாக போடுங்கன்னு சொல்கிறது காரணமே.
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போட போட பழகிடும். அந்த ஸ்பீடும் வந்துடும், நீடில் ஹேண்டில் பண்ணுற அந்த திறமையும் வந்துடும். அவ்வளோதான், எந்த பக்கம் எப்படி திருப்பணும் என்னன்றது. ஸோ இப்போ இந்த பெட்டலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், திரும்ப எல்லாத்துக்கும் ஒரு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இதுக்கும் அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஓகேவா, இது இப்போ பெட்டல் முடிஞ்சுது. அடுத்து வந்து லீஃப் எப்படி போடுறதுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இது ஓரளவுக்கு மெயினாக உங்களுக்கு இப்போ ஸ்கொயர்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸ்கொயர் வந்து அந்த இதில் போடுற மாதிரி தான். இப்போ இதே ட்ரையாங்கிள் ஷேப் ஏதோ ஒன்று வருதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு லைன், அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன்று ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு ரெண்டையும் மாற்றி இந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு முடிக்கலாம், அந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். அந்த மாதிரி இப்போ சர்க்கிள் தெரிஞ்சிருச்சு, லீஃப் ஷேப்பும் தெரிஞ்சிடும், அந்த பெட்டலும் தெரிஞ்சிடும். பட் ட்ரையாங்கிள்னால் அந்த மாதிரி மற்றபடி வேறு எல்லா ஷேப்புமே ஓகே தான். மற்ற எல்லாமே இதை வச்சு பேஸ் பண்ணி தான் வரும் உங்களுக்கு எல்லாமே. ஓகேவா, இந்த இடத்துல என்ன போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து லீஃப் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். லீஃபை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழேருந்து இந்த பக்கம் பாட்டமில் ஆரம்பித்தாலும் சரி, இப்போ நான் வந்து டாப்பில் வந்து இந்த கார்னரில் ஆரம்பித்து அங்கே கொண்டு போகிறேன். இப்போ இந்த மாதிரி கிராஸாக தான் போடுவோம் நம்ம லீஃபுக்கு. எப்போயுமே கிராஸாக போட்டால் தான் அது கரெக்டாக வரும். இதுலேயே நம்ம கீழே வந்து ஒரு சின்ன ஜர்தோசியை கொடுத்திங்கன்னா அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், அது இன்னும் நல்லாவே இருக்கும். இல்லை ஒரு கட்தானாவை உள்ளே கொடுத்துட்டு கூட நம்ம அது மேலே போடலாம். இல்லை பைப்பிங் த்ரெட்டு வச்சு கூட போடலாம். இன்னும் வந்து உங்களுக்கு டபுள் சைடு ஒரு லீஃப்லேயே 2 சைடும் த்ரெட்டு வச்சுட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எம்போஸ்டு வந்து இன்னும் எப்படி என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் ஃப்ளாட் லோடிங் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப்புக்கு வாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனாக்கா என் குரூப்பில் இருக்கீங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க, இல்லை ப்ரைவேட்டாக கேட்டாலும் சரி. என்ன டவுட்டுனாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஆரியில் இதை வச்சு தான் நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து நெக்லைனில் ஸ்லீவில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதனால் இதை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இதை வந்து நல்லா கற்றுக்கோங்க. உங்களுக்கு இடையில வந்து அந்த நூல் சிக்கு வர்றது, கட் ஆகிறது, இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது இப்படி கட் ஆகுது, இந்த இடத்துல சிக்காகுதுன்னா ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்டிச்சை மட்டும் பிரித்து விட்டுட்டு போட்டிங்கனாலே போதும், ஈஸியாக வந்துடும். ஒன்றுமே கிடையாது. சில்க் த்ரெட் இப்போலாம் வந்து இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 17-18வது கிளாஸ் வந்துருச்சிங்க. இப்போ இதுக்கப்புறமும் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராப்ளம் வரக்கூடாது. அப்படியும் வருதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறோம். அதாவது டைட்டாக கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் டைட்டாக பிடிச்சிருந்தோம்னா அந்த மாதிரி வரும். கீழே இருக்க த்ரெட்டும் மேலே இருக்க த்ரெட்டும் டைட்டாகவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம வேகமாக இழுக்கும்போது நூல் கட் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதுதான் பிரச்சனையாக இருக்குமே தவிர வேறு இதுக்கு இந்த அளவுக்குலாம் வந்துட்டிங்கன்னா சில்க் த்ரெட் வந்து கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக பழகிற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, அதனால் இந்த ஸ்டிச்சை மறக்காமல் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அழகாக பார்த்து போடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேட்டாலும் சரி, இல்லை குரூப்பில் கேட்டாலும் சரி. ஓகேவா, இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டு மஸ்ட்டு. இதுக்கும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லீஃபுக்கு சுற்றி வந்து இது கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல ஆரம்பித்து அங்கே அவுட்லைன் கொடுத்து செயின் ஸ்டிச்சு கொடுத்து தான் முடிக்க போகிறேன். செயின் ஸ்டிச் இல்லாமல் எந்த ஸ்டிச்சையும் கொடுக்காதீங்க. அது அவுட்லைன் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. உங்களோட நீங்கள் போட்டிருக்க டிசைன் வந்து ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வரணுங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல வந்து ஒரு பேக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துல முடிக்கிறேன். ஓகேவா, இதை வந்து அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் வரணும். அது வந்தால் தான் அந்த லீஃப் வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ கார்னர் எப்படி எட்ஜஸ் திருப்புறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருந்துருக்கும். ஸோ கீழே வந்து எண்ணாட் போட்டு நான் இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து தாம்பூர் ஸ்டிச்சு. அதுவும் ப்ராஜெக்ட் தான். அடுத்த வீடியோவில் அந்த ஸ்டிச்சு பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுனாலும் நான் சொல்லிவிடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.